ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி நம்ம நான்ஸ்டிக் தோசை தாவாவை எப்படி க்ளீன் பண்ணலான்னு சொல்லியும், எல்லாத தோசைக்கல்ல பூ போல் தோசை எல்லாம் வைக்கலாங்க, அது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம அடிக்கடிக்கு தோசைக்கல்ல தோசை ஊற்றுறதுனால தோசை தாவா ஓரங்களில் நிறைய அழுக்கு பிடிஞ்சு போயிருக்கும். அதை நம்ம எப்படி க்ளீன் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். இந்த டிப்பு எல்லா தோசைக்கல்லுக்குமே பொருந்துங்க. கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம தோசைக்கல்லை வச்சுக்கலாம். கேஸ் ஸ்டவ் பார்த்தீங்கன்னா சிம்மில் வச்சுக்கோங்க, நம்ம க்ளீன் பண்ணுற வரைக்குமே. அதுக்கப்புறம் நம்ம தோசைக்கல் மேலே ஒரு ஸ்பூனுக்கு நம்ம சால்ட்டு சேர்த்துக்கலாம். சால்ட்டு சேர்த்ததுக்கப்புறம் இது கூடவே நம்ம ஒரு அரை டீஸ்பூன் போல் சோடா சேர்த்துக்கலாங்க. அதாவது இட்லிக்கு போடக்கூடிய சோடா தாங்க. அதுக்கப்புறம் ஒரு பாதி லெமன் எடுத்துக்கலாம். பாதி லெமன் எடுத்துகிட்டு அந்த ஜூஸ் ஃபுல்லாகவே நீங்கள் தோசைக்கல் மேலே புழிஞ்சு விட்டுக்கோங்க. அந்த லெமன் தோலை வச்சு நீங்கள் நல்லா நம்ம தோசைக்கல் ஃபுல்லாகவே அந்த சால்ட்டு சோடா வச்சு நல்லா நம்ம தேய்ச்சி கொடுங்க. இந்த மாதிரி நம்ம தேய்க்க நீங்கள் பார்த்தா தோசைக்கல் மேலே அந்த சால்ட் எல்லாமே ஈரத்தன்மை போய் இது போல் நல்லா வறண்டு வரும் இல்லையா. இந்த டைமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தண்ணி சேர்த்துக்கணும். தண்ணி தோசைக்கல் ஃபுல்லாக மூழ்களுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி நம்ம சேர்த்ததுக்கப்புறம் ஹை ஸ்பீடில் கேஸ் ஸ்டவ் வச்சுக்கோங்க. இந்த தண்ணி பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு நிமிஷம் போல் மட்டும் நீங்கள் கொதிக்க வச்சுக்கோங்க. அதிக நேரம் கொதிக்க வேண்டாம். ஒரு நிமிஷம் கழித்து நம்ம கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க. இந்த தண்ணி முழுமையாக ஆற விடணுங்க. ஆற விட்டதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள், தண்ணி ஃபுல்லாகவே ஆற இருந்துச்சு. இந்த தோசைக்கல்லை தூக்கி நான் கீழே வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த தண்ணி லெமன் தூள் இருக்குல்லையே நமக்கு தேவைப்படாது, அதனால நம்ம கீழே ஊற்றிடலாங்க. கீழே ஊற்றி விட்ட பின்னாடி தோசை தவாவை நம்ம க்ளீன் பண்ணுறதுக்காக நம்ம வீட்டில் புளிச்ச தோசை மாவு, அப்போல்லாம் நார்மல் தோசை மாவு, எந்த தோசை மாவாக இருந்தாலும் ஒரே ஒரு அரை கரண்டி போல் மட்டும் நம்ம ஊற்றிக்கலாங்க. அதுக்கப்புறம் இது கூடவே நம்ம ஒரே ஒரு கொஞ்சம் போல் மட்டும் விம்ஜல் நம்ம சேர்த்துக்கலாம். இந்த ரெண்டு பொருள் நீங்கள் சேர்த்துட்டு கை வச்சு நல்லா நம்ம கலக்கிட்டு தோசைக்கல் ஃபுல்லாகவே இந்த மாவை நம்ம அப்ளை பண்ணி விட்டுக்கலாங்க. இந்த மாவை வச்சு நீங்கள் தோசைக்கல்ல முன்னாடி பின்னாடி ரெண்டு பக்கம் வேணாலும் நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம். நம்ம இன்றைக்கி தோசைக்கல் முன்னாடி பகுதி மட்டும்தாங்க க்ளீன் பண்ண போதும். மாவை எல்லா பக்கம் அப்ளை பண்ணி விட்ட பின்னாடி தோசைக்கல் ஓரங்களும் ரொம்ப அழுக்கு விட அப்படி கரை இருந்தால் மட்டும் நீங்கள் ஸ்க்ரப் எடுத்துக்கலாங்க. ஸ்க்ரப் எடுத்துகிட்டு சென்டர் பகுதி நீங்கள் தேய்க்கக்கூடாது. நான் இப்போவும் சொல்கிறேன், சென்டர் பகுதியில் நீங்கள் ஸ்க்ரப்பை கை வைக்கவே கூடாதுங்க. ஓரங்களில் மட்டும் நீங்கள் ஸ்க்ரப் வச்சு லைட்டாக நீங்கள் தேய்ச்சி விட்டுக்கோங்க. அதிகமாக அழுத்தம் கொடுத்து தேய்க்காதீங்க, கலர் ஷேட் ஆகிடும். அதனால லைட்டாக ஓரங்களில் அழுத்தம் கொடுத்து நீங்கள் ஸ்க்ரப்பை வச்சு நீங்கள் தேய்ச்சிக்கலாங்க. நான் பாருங்கள், ஓரங்கள் ஃபுல்லாகவே ஸ்க்ரப் வச்சுட்டு நல்லா தேய்ச்சிக்கிறேங்க. இப்போ நம்ம ஓரங்கள் ஃபுல்லாகவே ஸ்க்ரப் வச்சு நல்லா நம்ம தேய்ச்சி முடிச்சாச்சு. நம்ம தேய்க்க நீங்களே பார்த்துருப்பீங்க எந்த அளவுக்கு அழுக்கு வந்திருக்குன்னுட்டு. அதுக்கப்புறம் நம்ம உள் பகுதி நம்ம தேய்க்க முடியாது, அதாவது சென்டர் பகுதி. அதுக்காக நீங்கள் சாஃப்டான நார் எடுத்து நல்லா நம்ம தேய்ச்சிக்கலாங்க. தோசைக்கல் ஃபுல்லாகவே முழுமையாக நம்ம தேய்ச்சிக்கலாங்க. இந்த மாதிரி நம்ம தேய்ச்சி முடிச்சதுக்கப்புறம் எப்போதும் போல் நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாங்க. தண்ணி ஊற்றி விட்ட பின்னாடி நீங்களே பாருங்கள் எந்த அளவுக்கு தோசைக்கல்ல அழுக்கெல்லாம் வந்திருக்குன்னுட்டு. அதுக்கப்புறம் மறுபடியும் தண்ணி ஊற்றி நல்லா நம்ம கையை வச்சு தேய்ச்சிக்கலாங்க. வெறும் கையை வச்சு தோசைக்கல் ஃபுல்லாக நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாங்க. தேய்ச்சி எடுத்துட்டு தோசை தவா ஃபுல்லாக நம்ம தண்ணி ஊற்றி நல்லா க்ளீன் பண்ணிட்டு வந்துடலாங்க. பாருங்கள், தோசைக்கல் ஃபுல்லாகவே நல்லா நம்ம க்ளீன் பண்ணி வந்தாச்சு. அந்த ஓரங்களில் நிறைய அழுக்கு போயிருக்கு, பார்க்கவே இப்போ நல்லா பளிச்சுட்டு இருக்குங்க. இப்போ நம்ம இந்த தோசைக்கல்ல தோசை எழுமான்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, நிறைய பேர்லாம் பார்த்தீங்கன்னா தோசை எழவே செய்யாது. அதுக்கு கம்பல்சரி இந்த மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அழகாக தோசை தவாவை க்ளீன் பண்ணிக்கலாம், தோசை சூப்பராக எழ வைக்கலாங்க. இப்போ நம்ம கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணி தோசைக்கல்லை வச்சுட்டு ஃபஸ்ட்டு எப்பவுமே தோசை ஊற்றுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக ஆயில் போட்டு வெங்காயம் வச்சு நல்லா தேய்ச்சி. அதுக்கப்புறம் நம்ம எப்போதும் போல் தோசை ஊற்றிக்கலாங்க. தோசை ஊற்றிட்டு எப்போதும் போல் ஓரங்களில் எண்ணெய் ஊற்றிட்டு தோசை நல்லா வெந்து வரட்டுங்க. தோசை வெந்ததுக்கப்புறம் நீங்கள் தோசை கை ஃபஸ்ட்டு வச்சு ஓரங்களை எடுத்து விட்டுக்கோங்க.
நம்ம எப்போவுமே தோசைக்கல்லை க்ளீன் பண்ணிட்டு தோசை ஃபஸ்ட்டு நம்ம போடும்போது கொஞ்சம் கெட்டியாக இருக்க மாதிரி தெரியுங்க. அந்த தோசை ஃபஸ்ட்டு தோசை எடுத்து நீங்கள் போட்டுட்டு அடுத்தடுத்து நீங்கள் தோசை ஊற்றும்போது அழகாக தோசைக்கல்லம் பூ போல் எழுந்துரும், கொஞ்சம் கூட ஒட்டவே செய்யாது. இப்போ தோசை நல்லா வெந்து வந்துடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம தோசை எடுத்துக்கலாங்க. அடுத்த தோசை நீங்கள் சுட போகிறீங்கன்னா எப்போதும் போல் கொஞ்சமாக ஆயில் தொட்டு நீங்கள் வெங்காயம் வச்சு இந்த தோசைக்கல் ஃபுல்லாகவே நம்ம நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாம். தேய்ச்சி விட்டதுக்கப்புறம் எப்போதும் போல் நீங்கள் தோசை போட்டு விட்டுக்கலாங்க. தோசை இது போல் நீங்கள் ஒவ்வொரு தோசை சுடும்போது வெங்காயம் வச்சு நீங்கள் தேய்ச்சி தோசை சுட்டிங்கன்னா கொஞ்சம் கூட தோசை மாவு தோசைக்கல்ல ஒட்டவே செய்யாது. அந்தளவுக்கு சூப்பராக இருந்து வருங்க. உங்கள் வீட்டில் நான்ஸ்டிக் தோசைக்கல், அயன் தோசைக்கல், எந்த தோசைக்கல் வச்சாலும் இது போல் க்ளீன் பண்ணி இது போல் நீங்கள் தோசை செஞ்சிங்கன்னா தோசைக்கல் க்ளீனாக இருக்கும், சூப்பராக பூ போல் தோசையும் எழுந்து வருங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், ரெண்டாவது தோசையும் ஊற்றாச்சு. ரெண்டாவது தோசை சூப்பராக வெந்து வந்துடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம எப்போதும் போல் தோசை எடுத்து போட்டுக்கலாம், கொஞ்சம் கூட ஒட்டவே செய்யாது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. மறக்காமல் நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்பு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.